ரெசிபி அழகப்பா சிமெண்ட் அரசு மேல்நிலை பள்ளி. நான் எஸ்ஐ டிபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். பேர் வந்து வயர்லூப் கேம். வயர்லூப் விளையாட்டு என்பது ஒரு எளிய சவாலான கை கண் ஒருங்கிணைப்பை சோதிக்கும் மின்னணு விளையாட்டு ஆகும். இது பசர் கேம் அல்லது ஸ்டெடி ஹேண்ட் கேம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விளையாட்டின் முக்கிய நோக்கம் ஒரு வளைந்த அல்லது முறுக்கிய உலோக கம்பியின் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரை கைப்பிடியில் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய உலோக வளையத்தை அந்த கம்பியில் தொடாமல் நகர்த்துவதே ஆகும். விளையாட்டின் அமைப்பு: இந்த விளையாட்டு ஒரு எளிய மின்சுற்றின் அடிப்படையில் இயங்குகிறது. இதற்கு தேவையான முக்கிய பாகங்கள்: வளைந்த கம்பி, இது விளையாடும் பகுதியாகும். உலோக வளையம், கைப்பிடியில் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய உலோக வளையம். மின்கலன் அல்லது பேட்டரி, மின்சார ஆதாரமாக செயல்படுகிறது. பசர் அல்லது பல்பொருள், சத்தம் எழுப்ப அல்லது ஒலியச் செய்ய பயன்படுகிறது. இணைப்பு கம்பிகள், பாகங்களை இணைக்க பயன்படுகிறது. இந்த அமைப்பு ஒரு திறந்த மின்சுற்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது மின்சாரம் பாய்வதற்கு தேவையான முழுமையான பாதை இருக்காது. எப்படி வேலை செய்கிறது? வளைந்த கம்பியும் வளையமும் மின்சுற்றின் இரண்டு முனைகளாக செயல்படுகின்றன. வீரர் வளையத்தை கம்பியில் தொட்டால் நகர்த்தும் போது மின்சுற்று திறந்து நிலையிலேயே இருக்கும். எனவே பசர் ஒலிக்காது. எப்போதெல்லாம் வளையம் வளைந்த கம்பியை தொடுகிறதோ அப்போது வளையத்தின் உலோகமும் கம்பியின் உலோகமும் ஒன்றோடொன்று இணைப்பதால் மின்சுற்று முழுமை அடைகிறது. சுற்று முழுமை அடைவதுடன் பேட்டரியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து பசரை ஒலிக்கச் செய்கிறது அல்லது பல்பை ஒளிர செய்கிறது. இது வீரர் தவறு செய்துவிட்டதை உணர்த்தும் சமிச்சையாகும். பாரம்பரியமான கார்னிவல் பாதிப்புகளில் சில சமயங்களில் வளையம் கம்பியை தொடும்போது வீரருக்கு ஒரு லேசான மின் அதிர்வு ஏற்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்கால பதிப்புகளில் பெரும்பாலும் பசர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. விளையாடும் முறை மற்றும் விதிகள்: ஆரம்பம்: வீரர் வளையத்தை வளைத்த கம்பியின் ஒரு முனையில் வைக்க வேண்டும். நகர்த்துதல்: மிகுந்த கவனம் மற்றும் பொறுமையுடன் கைகள் நடுங்காமல் வளையத்தை கம்பியில் படாமல் மெதுவாக மறுமுனைக்கு நகர்த்த வேண்டும். சவால்: கம்பியின் வளைவுகள், திருப்பங்கள் மற்றும் செங்குத்தான பகுதிகள் சவாலை அதிகரிக்கும். வளையத்தின் அளவுக்கும் கம்பிக்கும் இடையே உள்ள இடைவெளி மிக சிறியதாக இருப்பதால் இது நுட்பமான கை அசைவுகளையும் கட்டுப்பாடுகளையும் கோருகிறது. தோல்வி: வளையம் கம்பியை தொட்டு பசர் ஒலித்தால் வீரர் தோல்வி விட்டதாக கருதப்படும். வெற்றி: வளையத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு முறை கூட தொடாமல் வெற்றிகரமாக நகர்த்திவிட்டால் வீரர் வெற்றி பெற்றவர் ஆவார். சில போட்டிகளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நகர்த்துவது, குறைந்தபட்ச தொடுதல்களுடன் முடிப்பது போன்ற கூடுதல் விதிகளும் இருக்கும். முக்கியத்துவம்: இந்த விளையாட்டு கை மற்றும் கண் ஒருங்கிணைப்பு திறனை மேம்படுத்துகிறது. கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு செயலை முழுமையாக ஈடுபாடுடன் திறனை வளர்க்கிறது. பொறுமை மற்றும் கைத்திறனை சோதிக்கிறது. மின்னியல் பற்றிய அடிப்படை கருத்துக்களான திறந்த மற்றும் மூடிய மின்சுற்றுகள் பற்றி அறிந்து கொள்ள ஒரு சிறந்த அறிவியல் திட்ட மாதிரியாகும். சுருக்கமாக, வயர்லூப் விளையாட்டு என்பது மின்னியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஒரு எளிய, வேடிக்கையான, ஒரு சவாலான திறமை விளையாட்டு ஆகும். இது எப்படி யூஸ் பண்ண சொல்லுங்க?